Hello friends, welcome back to Lashmi Sillam. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பிரியாணி கத்திரிக்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைல்ல பிரியாணி கத்திரிக்காய் வீட்லயே ரெடி பண்ணலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாயை வச்சிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆயிட்டோம்னா தேவையான அளவு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கத்திரிக்காய் நல்லா நீட்டா இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டோம்னா மிளகு, கடுகு, வெந்தயம் கொஞ்சம் அளவுல இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சிட்டோன்னே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வதக்கும் போது கத்திரிக்காய் ஒரு சூப்பரான டேஸ்ட் வருங்க. எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி 3 தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு சிவப்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அப்படின்னா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு புளியை நல்லா ஊற வச்சு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அளவில் புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெள்ளை எள்ளை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே மிளகுத்தூள் 1 அப்படின்னா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா திக்கா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.